சனாதன தர்மம். மகாபாரதம். சாட்சிகளை நிராகரிப்பவனும் வேத சாஸ்திரங்களின் பொருளை அவதூறாக பேசுபவனும் காமத்தாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு விதி மீறுபவனுமான அந்த முட்டாள் நரகத்திற்கு செல்கிறான். மறுபுறம் அறத்தை நம்பிக்கையுடன் பேணி காப்பவர்கள் மறு உலகத்தில் நித்தியமான அருளை பெறுகிறார்கள். அறத்தை பேணி காக்காத முட்டாள் முனிவர்கள் அருளிய சாட்சிகளை மீறி நடந்து அந்த சாஸ்திர மீறலுக்காக எந்த உலக வாழ்க்கையிலும் செழிப்பை அடைய மாட்டார்கள். திரௌபதியே, மரியாதையுடன் முனிவர்களின் வார்த்தைகளையும் அறம் சார்ந்தவர்களின் நடத்தைகளையும் சாட்சியாக எண்ணி பார்க்காதவன் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிலைக்க மாட்டான். நல்லவர்கள் பயிலும் பழமையான தர்மமானது அண்ட அறிவு பற்று அனைத்தையும் காணும் சக்தி பெற்ற முனிவர்களால் நிறுவப்பட்டது. கடலை கடக்க நினைக்கும் வணிகர்களுக்கு கப்பல் எப்படியோ அப்படி சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவோரின் ஒரே படகு தர்மமே, சனாதன தர்மமே ஆகும். அறம் சார்ந்தோரால் பயிலப்படும் அறங்கள் பலன் கொடுக்கவில்லை என்றால் இந்த அண்டமே காரிருளில் மூழ்கிவிடும். யாரும் முக்திக்கு முயற்சிக்க மாட்டார்கள். யாரும் ஞானத்தையோ செல்வத்தையோ பெற முயற்சிக்க மாட்டார்கள். மனிதர்களும் விலங்குகளைப் போலவே வாழ ஆரம்பிப்பார்கள். தவம், பிரம்மச்சரியம், வேள்விகள், வேத கல்வி, தானம், நேர்மை ஆகியவை பலன் கொடுக்காமல் இருந்தால் தலைமுறை தலைமுறையாக மனிதர்கள் அறம் பயின்றிருக்க மாட்டார்கள். செயல்கள் பலனற்றதாக இருந்தால் ஒரு கொடிய குழப்பமே பின்தொடரும். மனிதர்களின் நிலைமைக்கு அப்பாற்பட்ட முனிவர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் இராட்சசர்களும் அறத்தை இந்த அளவு ஈடுபாட்டுடன் ஏன் பயில வேண்டும்? கடவுளே அறத்திற்கான கனி கொடுப்பவன் என்பதை அறிந்தவன் இவ்வுலகத்தில் அறத்தையே பயில்வான். ஞானம் மற்றும் தவத்தின் பலன்கள் தெரியும்போது அறமும் தீமையும் பலனற்றதாகி விடாது. ஓ திரௌபதி, நீ கேள்விப்பட்டவாறே உனது பிறப்பை குறித்து நினைத்துப்பார். பெரும் வீரம் கொண்ட திருஷ்டிம்னன் எப்படி பிறந்தான் என்பதை நினைத்துப்பார்.